பேரன்பு கொண்ட இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற எதிர்காலத்திலே நான் தான் ஆலடி அருணா என்று அறிவிப்பதை போல அங்கே ஒரு அண்ணன் ஆலடி அருணா வேட்டி கட்டி கொண்டிருக்கிறார், இங்கே ஒரு ஆலடி எழில்வாளனும் வேட்டி கட்டி கொண்டிருக்கிறார். என்றும் அவருடைய வாரிசு நான் தான் என்று சொல்லத்தக்க வகையிலே இந்த பிரம்மாண்டமான விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் பேசுவேன், பயந்து விடாதீர்கள். ஏனென்றால் இவர் 1.5 மணி நேரம் பேசுவார் என்று ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டு விட்டு கொடுத்தார். எனக்கு ஒரு மனம் நிறைவான விழாவிற்கு வந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. 6 பேர் நடுவே அற்புதமாக உட்கார்ந்து ஒரு பட்டிமன்றத்தை போல அவர் நடத்திய நிகழ்வு, அதிலே பேசிய யாரும் சோடை போகாத அளவிற்கு நிறைவாக அந்த புத்தகத்தை படித்தது போன்ற ஒரு உணர்வை அந்த 6 பேரும் உருவாக்கி விட்டு போயிருக்கிறார்கள். உண்மையிலேயே எழில்வாணன் அவர்களுக்கு தெரியும், 15 நாள் ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக வெளியூர் போன போது தூக்கிட்டு போகாமல் போயிட்டேன். எனவே அந்த புத்தகத்தை சரியாக நான் படிக்கவில்லை, புரட்டி இருக்கிறேன் படித்தது. ஆனால் இந்த 6 பேரும் பேசியது அப்படியே பாட்டாக முதலில் இருந்து கடைசி வரை பிரித்தெடுத்து அளந்து ஆராய்ந்து திராவிட இயக்க நூலிலே பேரறிஞர் அண்ணன் ஆலடி அருணாவுக்கு ஒரு முன்னுரை எழுதிய போது அவர் லேசாக சுலபமாக எழுத மாட்டார். துருவி 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 அந்த திராவிட இயக்க வரலாறை எழுதியவரும் தம்பி ஆலடி அருணா என்று வாழ்த்துறாரே, அதுபோல இந்த புத்தகத்தை துருவி துருவி படித்து ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய குடும்ப எல்லோரும் ஒரு சுற்றுக்குள்ளே தான் ஆலடி அருணாவா அவர் தோற்கடித்தது அவருடைய பெரியப்பாவை தான். நான் அவருக்கு பேசுவேன், இங்கே வேறு வேலை ஆக அந்த அளவுக்கு எல்லோரும் ஒரு குடும்பமாக அருமை அண்ணன் ஆலடி அருணாவை இந்த ஊரிலே என்னை போல எதிர்த்தவர்கள் யாரும் கிடையாது. அவரை எதிர்த்து பேசியது வேறு யாரும் கிடையாது. இருந்தார்கள் 2-3 பேரை சொன்ன ஆலடி ஜெயா என்று எனக்கு முன்னோடி இருந்தார், போய்விட்டார். அதற்கு முன்னாலே ஆலடி குப்பையா என்று ஒருவர் இங்கே இருந்தார். அவர் பெருங்காயம் குப்பையான்னு சொல்லுவார். அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு அலைவார். அப்படி ஆலடி 3 பேர் இருந்தோம். ஆனால் உண்மையான ஆலடி யார் என்று சொன்னால் அண்ணன் ஆலடி அருணா. ஆலடி அருணாவும் அண்ணன் கூட என் வீட்டிலே சொல்லியிருக்கிறார். யான் ஆலடி அருணா என்று பெயர் போடுவதற்கு முன்பாகவே என்னுடைய மாமனார் சந்திரகுமார பாண்டியன் வீட்டுல பேசும்போது அண்ணன் சொன்னார், ஆலடி அருணான்னு தம்பியும் போட்டிருக்காரு, நானும் போட்டிருக்கேன். ஆனா உண்மையிலேயே முதலாக என் கையிலே நான் மனமுடித்த போது எனக்கு வந்த சொத்து பத்திரத்தை புரட்டி பார்க்கிற போது ஆலடி அவருடைய முதல் ஆலடி போட்டது இவருடைய தாத்தா வரலாறு அந்த பத்திரத்திலே. எங்களுக்கு அந்த பெயர் அண்ணனை வைத்துத்தான் வந்தது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நிமிடம் நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நானும் மண்ணின் மைந்தன் என்று தங்கராஜ் சொன்னேன். 5 வயது வரை இந்த மண்ணுக்குள்ளே வாழ்ந்தவன் தான். எங்களுடைய வீடு இப்ப அன்னை மெடிக்கலுக்கு அதுக்கு எதிர்த்தால உள்ள ஒரு பழைய வீட்டுல தான் எங்க தாத்தா, எங்க அப்பா, அம்மா எல்லாரும் வச்சுருக்கோம். 5 வருஷம் வரைக்கும் சமீப காலம் வரை அந்த வீடு இருந்தது. நான் கூட நினைச்சேன், எல்லாரும் ஆலடி சந்திரியான்னு போடுறாங்களே, அந்த வீட்டுக்கிட்ட போய் ஒரு படம் எடுத்தோம். சண்டெல்லாம் நடக்கும். என்ன ஆலடி சங்கரியாவா உனக்கு எந்த ஊர்? எங்க வீடு கடைசியில போயிடுச்சு. கடைசியில 1 மாதம் இந்த பக்கம் வரல. அந்த வீட்டை இடிச்சு இப்ப ஹோட்டல் வச்சுட்டாங்க, காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆக நானும் இந்த மண்ணிலே அண்ணன் ஆலடி அருணா வாழ்ந்த மண்ணிலே என் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். என் முன்னோர் அவருடைய தாத்தா வைத்திருங்கனாடா, எங்க அப்பா எல்லாம் அவங்க எல்லாம் அந்த காலத்துக்கு அந்த பாசமும் என்னமோ தெரியல. அரசியல்ல நான் வந்த போது எல்லோரும் சொன்னாங்களே அதான் உச்சக்கட்டம். அவர் காங்கிரஸை எதிர்த்து பேசுவார், ராஜீவ் காந்தியை பற்றி பேசுவார், 64 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்று பேசுவார். நாங்கள் கேட்போம், ஆனந்த பவனத்தை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த ராஜீவ் காந்தி குடும்பமா ஊழல் செய்தது? அருணா அவர்களே, நீங்கள் செய்யவில்லையா? நீங்கள் என்ன யோக்கியரா பேசி இருக்கிறார். அவர் அறம் சார்ந்த மனிதர் என்று சொல்லி இருக்கிறீர்களே, அவர் அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணிலே செய்ய போய்தான் இந்த ஊரிலே இந்த அளவு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா அடிச்சு கொண்டு வெளியே போகணும். அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாம் இவரை ஒரு தட்டி சொன்னது உண்டு. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ரொம்ப ஓவரா பேசுறானாச்சு, அவங்க ஒரு தட்டி போட்டாலும் சும்மா கிடப்பா அப்படின்னு பேர சொன்னா தெரியும். அவங்க எல்லாம் உண்டு.
ஆனால் இந்த அறம் சார்ந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் கட்சிக்கு அப்படி பேசினால்தான் அவரை கூப்பிடுவார்கள். அவர் கட்சிக்கு அவர் அப்படித்தான் பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் 4 பேர் கையை கட்டுவார்கள். எனவே அந்த அரசியலிலே நீங்கள் உள்ளே போகக்கூடாது, அவர் பேசட்டும், நம்மவர் தானே என்று ஆதி காலத்திலே இருந்து என் மீது அன்பும் பாசமும் வைத்து என்னை ஆதரித்து கொண்டு சென்றவர் அண்ணன் ஆரடி அருணாவர். சொன்னார்களே, காமராஜன் வழிகாட்டி என்று சொல்லி ஒரு நூல் என்பது எப்படி வெளியே போக வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்பது எனக்கு தெரியும். வாக்கிங் போயிட்டு இருக்கோம், கேட்க நாங்க போயிட்டு வருவோம், அண்ணன் போவார், இடையிலே வழிமுறைக்கு ஒரு நாள் கேட்டார், தம்பி நீ என் புஸ்தகத்தை படிச்சியா? அப்பதான் காமராஜர் வழிகாட்டின்னு அந்த புஸ்தகத்தை இல்லைனாச்சு, நான் படிக்கல. ஆனால் அந்த புத்தகத்தினுடைய மதிப்புரை ஒரு பத்திரிகையிலே வந்தது. நான் அதை படித்து அதை சில சாரம்லாம் அதை படித்து பல கூட்டங்களிலே பேசிவிட்டேன் அவங்க புத்தகத்தை பற்றி என்று சொன்னபோது உடன் வந்த பொன்ராஜ் புத்தகத்திலே காட்டி இருக்கிறாரே உயிர் காப்பான் தோழன் என்று, அந்த பொன்ராஜ் அண்ணனோடு உயிர் விட்டு அந்த பொன்ராஜ் உடன் வருகிறார். அவரிடம் சொல்லுகிறார், நாளை பொன்ராஜ் ஒரு புத்தகம் சங்கரையாவுக்கு கொடுத்து சொன்னார். மறுநாள் நண்பருக்கு என்று ஆரணி அருணா என்று கையெழுத்து போட்டு அந்த புத்தகம் எனக்கு வந்து, நான் அவரை விட 15-16 வயதுக்கு 1933 நான் 46. நான் ஒரு சின்ன பையன். டிவிடிஏ பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே தரையிலே கம்பளம் கூட்டி உட்கார்ந்து அவர் நாடகத்தை பார்த்தவர். தாரகம் என்று சொல்லி ஒரு நாடகம் போட்டார். அதையெல்லாம் பார்த்தவர்கள் இப்பொழுது உள்ள நடிகருடைய பூஞ்சியையே பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க நடிகராக அழகனாக அந்த நாடகத்திலே நடித்ததை கண்கொள்ளாமல் நான் முன்னாலே உட்கார்ந்து சேர் போட்டு அப்படிப்பட்ட என்னை சும்மா கைட்டு போட்டு தரல, சங்கரையாவுக்கு தரல, இனிய நண்பருக்கு போட்டு சமமான எங்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரு மனிதர். எனவேதான் அவரை அறம், அறிவு, ஆற்றல் என்ற சொல்லுக்கும் சொந்தக்காரர் அந்த நாரடி அருணா. அதை பேசுறோம், அவரும் உங்களை செஞ்சாரு, எப்படி எங்களை பேசலாம்னு. ஆனால் உள்ளே செய்தியை இன்னும் படிக்கவில்லை சகோதரிகளே. நீங்கள் பேசியதை வைத்துக் கொள்கிறேன், சில செய்தியை புரட்சி கொள்கிறேன். இந்த ஆழ்வு பள்ளியை ரசிக்கின்ற போது ஒருவருக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார், ஒரு வேலை கிடைக்க உதவி செய்திருக்கிறார். அன்றைக்கு அவருக்கு வந்த கோபத்தை கண்ணால் பார்த்தார் என்று எழுதியிருக்கிறார். வெளியே ஓடிவிடு, ஒரு தட்டுல பழம் எல்லாம வச்சிருந்து ஒரு 100 ரூபாய் தாள், 20 தாளா, 20,000 ரூபாய். ஆனால் 50,000 அன்னைக்கு 2 லட்சத்துக்கு சமம். ஒரு கொண்டு வந்து தட்டுவே சொல்லி இருந்த போது ஓடு வெளியே போ என்று சொல்லுகின்ற ஒரு அரசியல்வாதியை இன்றைக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக நான் சந்தித்திருக்கிறேன் என்று சொன்னால், காமராஜருடைய அறத்தை ஏன் இவர் காமராஜருக்கு சொல்வது வேண்டும்? ஏன் எத்தனை திராவிட தலைவர்கள் இருந்தார்கள், ஏன் எழுதவில்லை? அந்த அறம் சார்ந்த மனிதரை காதலித்த காரணத்தினாலேதான் காமராஜருக்கு புத்தகம் எழுதி ஒரு அருமையான ஒரு வழிகாட்டி என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கடைசி வரை போர்பத்திலே லட்சங்கள் அல்ல, போர்பத்திலே கோடிகள் வரை அவரிடம் விளையாடி இருக்கிறது. வடநாட்டுக்காரன் நினைத்தால் கொடுத்திருக்கும். இவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக காமராஜரை போல வாழ்ந்திருக்கிறாரே. காமராஜும் அவர் தொட்ட தாய்க்கு கசூதி கட்டி கொடுக்க நல்லி வச்சா புடிங்கி போட்டு போயிட்டார். ஆக இப்படி காமராஜருடைய வழித்தோன்றலாக ஒரு வாழ்ந்து காட்டியிருக்கிற மனிதனை இந்த புத்தகத்திலே தான் நாங்கள் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் மிக மிக இந்த நிகழ்ச்சி மகிழ்வான நிகழ்ச்சியாக நான் பார்த்தேன். துடிப்புள்ள இளைஞர்களை உருவாக்க நான் கூட நேரத்து 2 பேரும் ஒரே மேடையில பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க. நான் வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தேன், எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு எல்லாம் கிடைக்காம போயிட்டேன். இன்னைக்கு நினைக்க நல்ல வேலை கிடைக்காம போயிட்டு எம்எல்ஏ சீட்டே கொடுக்க கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணியை செய்கின்றனர். எத்தனை பேச்சாளர்களை உருவாக்குகிறார், எத்தனை அறிவாளிகளை உருவாக்குகிறார். தன் தந்தையை போல, தந்தையை போல இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, இந்த பணியை விட இந்த அரசியல் பணி அசிங்கமான பணி. கட்சியா நடக்கிறது, அரசியலா நடக்கிறது. தலைவர்களாக இருக்கிறவர்கள் யாரு சொல்ல முடியாது, பாப்பாக்களா இருக்கு. அவ்வளவு கேவலமாக போய்விட்ட அரசு, அது கடைசி மனிதன் ஆல்ரெடி அருணா என்று நான் கருதுகிறேன். எனவேதான்
காமராஜர் புத்தகத்திலே அவர் முன்னுரை எழுதியிருப்பார். நான் காமராஜ் போன்ற மனிதர்களை அடையாளம் காட்டாமல் போய்விட்டேன் என்று சொன்னால் அரசியல் முடிச்ச வித்திகளுக்கும் பேர்வழிகளுக்கும் திருட்டு பேர்வழிகளும் உள்ளே புகுந்து விடுவார்கள். எனவே என்னை போன்ற ஒரு அகிம்சைவாதி காமராஜரை அடையாளம் காட்ட வேண்டியது என்னுடைய கடமை என்று சொன்னார். அப்படி அடையாளம் காட்டியும் அசிங்க உள்ளே புகுந்து விட்டது. ஆனால் இந்த பணியை நீங்கள் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறீர்கள். தயவு செய்து இது இப்படியே அரங்கத்திற்குள்ளே போய்விடக்கூடாது. இந்த புத்தகம் எல்லோரும் விட பெரிய புத்தகத்தை படித்துக் கொள்ள மாட்டார். இன்னைக்கு 6 பேர் பேசியதை 6 பகுதியாக இன்னும் கொஞ்சம் விவரித்து அல்லது அதை சரி பண்ணி அது சின்ன சின்ன புத்தகமாக நீங்கள் போட வேண்டும். அன்பு சகோதரிகள், திருமணமாகாதவர்களாகத்தான் இருப்பீர்கள். எல்லோரும் திருமணமாகின்ற போது ஒரு சின்ன சின்ன புத்தகம்லாம் கொடுங்க. உங்க கல்யாணத்துக்காக நீங்க பேசுறது புத்தகமா போட்டு பொதுமக்களுக்கு நல்லவர்கள் புகழ் பரவ வேண்டும், நல்லவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும், அரசியலிலே தூய்மையானவர்கள் வர வேண்டும். கடைசி காலத்தை எல்லாம் நீங்க சொன்னாங்க. எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது. முடிவு பெறாத பயணம், முடிவு பெறாத பயணமா, முடித்து வைத்து விட்ட பயணம். நாளடி அருணாவுக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை சரியாக கொடுத்திருந்தான் இப்பொழுது கேட்டேன். கடைசியில் திருச்செந்தூரிலே 2004 அவர் ஆசைப்பட்டது திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியை கேட்டார். அதை மட்டும் அன்றைக்கு அது கொடுத்ததெல்லாம் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி அரசு. திராவிட இயக்கமும் ஜாதி பேசியது, திராவிட இயக்கமும் அந்த இனம் பார்த்தது. என் வீடே ஆதாரம். என் வீட்டுக்கு வந்து அண்ணன் பேசினது கேப்ல இருக்கு. என் வீட்டுல கல்ச்சப்பு வேட்டி கட்டிட்டு தான் வந்தாரு, அழகா பேசினாரு. ஆனா நான் இப்ப இந்த கட்சி ஒரு கட்சி. ஆனா நான் யாரு தெரியுமா? டிஸ்மிஸ் செய்யப்பட்ட திமுக. என்ன காரணம்? நாங்கள் ஒரு திருமண வீட்டிலே 5-6 பேர் பேசிக் கொண்டிருந்தோம். ஏன்னா இது அவருக்கு பாதகமா வராது. நான் காங்கிரஸ்காரன், கட்சிக்கு என்னுடைய சொந்த கருத்தை பேசுறேன். ஒரு 5-6 பேர் திருமண வீட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார். 5-6 பேரும் அண்ணன் இனத்தை சார்ந்தவர். கலைஞர் வருகிறார். என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்தீங்க, ஒரு அப்படி அர்த்தம் என்ன? எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்படி கடைசி நேரத்திலே அவர் இதயத்தாலே துன்புறுத்தப்பட்டார். அந்த கடைசி திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதி மட்டும் அவருக்கு கிடைத்திருந்தால் இந்த தலைப்பு இப்பொழுது போட்டிருக்க முடியாது. முடிவு வராத பயணம் என்று தலைப்பு போட முடியாது. அந்த பயணம் நிறைவாகி இருக்கும். ஒரு நிறைந்த பாதையை இந்த மண்ணுக்கு காட்டி இருப்பார். அந்த அளவுக்கு என் வீட்டிலே அவருடைய மன வேதனைகளை எல்லாம் கொட்டி தீர்த்தார். ஒரு சொன்னார்கள், இப்படி பேச மாட்டாரே ஒரு திருமண வீட்டுக்கு வந்து 5 நிமிடத்துக்கு மேல் பேச மாட்டாரு. ஆலடி வீட்டுக்கு வந்தால் சிறுவிருந்து வேலைக்கு போவார், மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். அதே வெளியே கொள்வார்கள். அந்த வீட்டுல 1/2 மணி நேரம் பேசுறாரு என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவருக்கு உள்ளுணர்வு தூண்டியதோ என்னவோ, அதனால் உனக்கு இதுதான் கடைசி பேச்சு என்று எந்த உள்ளுணர்வு தட்டுப்பட்டதோ, உள்ள குமுறலை எல்லாம் வெளிப்படுத்திய பேச்சு என் வீட்டிலே நடந்தது. அந்த வேதனையிலே இருந்து இன்னும் நான் மீளவில்லை. இன்னும் அதிலே இருந்து எனக்கு வெளியே வர முடியவில்லை. இந்த குடும்பத்தில் ஒருவராக நேற்றுதான் சொல்ற பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு ஒரு விழா வச்சிருக்கோம். காரணம் அந்த அடிப்படை பாசம் அவருக்கு பிறகு இங்கேயும் உள்ளே வந்து விட்டது. நான் அருமை என்ன ஆல்ரெடி அருணாவாக எழிலா பாடலை பார்க்க போய்தான் குறிப்பிட்டவுடன் ஓடோடி வருகிறேன். அருமை தோழர்களே, ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நிறைய படிக்க வேண்டும். அது ஒண்ணும் ஆல்ரெடி அருணாவுடைய சுயச்சரித்திரம் அல்ல. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அதிலே அர்த்தம் இருக்கிறது. ஒருவன் எப்படி கல்வி கற்க வேண்டும் என்பதற்கு அதில் அர்த்தம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எப்படி உணவு அருந்த வேண்டும் என்று சொல்வதற்கும் உள்ளே அர்த்தம் இருக்கிறது. எப்படி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கும் இந்த புத்தகத்திலே அர்த்தம் இருக்கிறது. ஆக ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு ஏற்ற புத்தகமாக எழில்வாணன் தயாரித்து கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்திலே எனக்கு 7 பக்கம் ஒதுக்கியிருக்கார். படிச்சு பார்த்திருப்பீங்கல்ல. ஆல்ரெடி சங்கரையானு போட்டு என் வீட்டு நிகழ்ச்சி அதிலே 7 பக்கம் என் வரலாறு, எங்களுடைய கல்யாண வீட்டு வரலாறு வந்து அதிலே ஒரு வழக்கை பற்றியும் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், மனவேதனைப்பட்டிருக்கிறீர்கள். நான் ஒரு நாள் கூண்டிலே ஏறினேன். அந்த வழக்கு ஒரு நாள் கூண்டில ஏறினேன். 4-5 கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லிட்டு வந்தேன். ஆனா எனக்கு அதுல ஒண்ணு மனசுல பட்டுச்சு, இந்த வழக்கு சரியான பாதையிலே போகவில்லை என்று சொல்லி வெளியே நின்ற நம்ம நண்பர்களிடம் நான் சொல்லிவிட்டு பாதி சரியான பாதையிலே போகவில்லை. ஆக அந்த அளவிற்கு அதுல ஊடுருவி
வாஸ்தவன் நான் எனக்கு 7 பக்கம் கொடுத்திருக்கிறார். முகவிரையிலேயும் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த புத்தகம் இருப்பது வரை, இந்த புத்தகம் மனிதர்கள் கையிலே புழங்குவது வரை, கம்பராமாயணத்திலே ராவணன் சொல்லுவானே, பெண்டிலேன் என்ற போதும் நின்றுளே நன்றோ ராமன் பெயர் நிற்குமாயி மரண படுக்கையில் நான் வென்று விடவில்லை ராமனை, ராமனிடம் ஜெயிக்கவில்லை. ஆனாலும் நான் ராமனை எதிர்த்த காரணத்தினாலே நின்றுளே நன்றோ ராமன் பெயர் நிற்குமாயின் என்று சொன்னாரே, அதுபோல அண்ணன் ஆலடி அருணா பெயர் இருப்பது வரை, இந்த புத்தகம் இருப்பது வரை, இந்த ஆலடி சங்கரையாவும் அதோடு இருப்பார். அந்த பாக்கியத்தை தந்த ஆலடி இடைவாடுவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.